திமுகவின் 14 அமைச்சர்களின் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய அதிமுக தாவேக தலைவர் விஜய் போட்டியிட வாய்ப்புள்ள பெரம்பூர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய காரைக்குடி உள்ளிட்ட தொகுதிகளையும் கூட்டணிக்கு ஒதுக்கியுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டார். அதில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வென்ற நெல்லை, கோவை தெற்கு ஆகிய தொகுதிகளை தன்வசப்படுத்திய அதிமுக மீதமுள்ள நாகர்கோவில், மொடக்குறிச்சி தொகுதிகளை மீண்டும் அக்கட்சிக்கே ஒதுக்கியது. மேலும் பாஜக தோல்வியுற்ற திருவண்ணாமலை, குளச்சல், விளவங்கோடு, ராமநாதபுரம், உதகை, தளி ஆகிய தொகுதிகள் மீண்டும் அக்கட்சிக்கே ஒதுக்கப்பட்ட நிலையில் சென்னை மயிலாப்பூர், ஆவடி, கோவை வடக்கு, திருப்பூர் தெற்கு, மதுரை தெற்கு, திருச்செந்தூர், புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட தொகுதிகளும் புதிதாக ஒதுக்கப்பட்டன. கடந்த தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் வென்ற வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியையும், நெல்லையில் வென்ற நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியையும் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மனோ தங்கராஜ், ஏவா வேலு, பெரிய கருப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட திமுக அமைச்சர்களின் தொகுதிகளும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல பாமகவுக்கு 18 தொகுதிகளை ஒதுக்கியுள்ள அதிமுக கடந்த தேர்தலில் வெற்றி கண்ட தர்மபுரி, சேலம் மேற்கு, பெண்ணாகரம் ஆகிய தொகுதிகளை மீண்டும் அக்கட்சிக்கே ஒதுக்கியது. அதே நேரம் கடந்த முறை தோல்வியுற்ற மயிலாடுதுறை, திருப்போரூர், சோளிங்கர், ஜெயங்கொண்டம், விருத்தாச்சலம், கீழ்வேளூர், செஞ்சி ஆகிய தொகுதிகள் மீண்டும் அக்கட்சிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பாமக வசம் உள்ள மேட்டூர், மயிலம் உள்ளிட்ட தொகுதிகளில் இந்த முறை அதிமுகவே போட்டியிடுகிறது. அதே நேரம் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படும் பெரம்பூர் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 234 இடங்களில் நாங்கள் போட்டியிடுகிறோம். அதில் 210 இடங்களில் வெல்லுவோம். இதேபோல் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 165 தொகுதிகளில் போட்டியிட்ட டிடிவி தினகரனின் அமமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத நிலையில் இந்த முறை அதிமுக கூட்டணியில் 11 இடங்களில் போட்டியிடுகிறது. அந்த வகையில் கடந்த முறை அதிமுக போட்டியிட்ட பெரியகுளம், மன்னார்குடி, ஒட்டப்பிடாரம், நான்குநேரி, பாஜக போட்டியிட்ட திருவையாறு, காரைக்குடி, பாமக போட்டியிட்ட திருப்பத்தூர், சென்னை பூந்தமல்லி உள்ளிட்ட தொகுதிகள் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் களம் காணும் காரைக்குடி திமுக அமைச்சர்கள் KN நேரு வசம் உள்ள திருச்சி மேற்கு, மா சுப்பிரமணியன் வென்ற சென்னை சைதாப்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளும் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அதற்காக அனைத்து கூட்டணி கட்சிகளும் உறுதியாக உழைப்போம். அதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை வழங்கிய கிள்ளியூர் தொகுதி உள்ளிட்ட 5 தொகுதிகளையும், புரட்சி பாரதம் கட்சிக்கு கீழ் வைத்தியனான்குப்பம் தொகுதியையும் அதிமுக ஒதுக்கியுள்ளது.